ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சப்பாத்தி மீந்து போச்சு, காலையில செஞ்சது மீந்துச்சோ இல்ல நைட் செஞ்சது மீந்துச்சுன்னா காலையில இந்த மாதிரி துருவிக்கலாம். இந்த மாதிரி துருவல வச்சு துருவிட்டு பார்ப்போம். சப்பாத்தியை நான் இந்த மாதிரி துருவி வச்சாச்சு. துருவல்ல இப்போ ஒரு அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம், 1/4 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம், 1/4 ஸ்பூனுக்கு கம்மியான ஒரு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், தயிர் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் பசஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இந்த ஷேப்ல எல்லாத்தையும் உருட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம், ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் வெள்ளை எண்ணெய் போட்டுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா பொரிய விடலாம். எல்லாம் பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஊற்றி வச்ச உருண்டையில இதில் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பரட்டிக்கலாம். கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் ஒரு அரை லெமனை புளிஞ்சு சேர்த்து ஒரு பரட்டு பரட்டி அடுப்பை நிறுத்திடலாம். அவ்வளோதான் நம்மளோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியை ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபியாக மாற்றியாச்சு. ஒரு டிஃபனையே இன்னொரு டிஃப்ரெண்ட் ரெசிபியாக மாற்றியாச்சு. ரொம்ப சிம்பிளான ஈஸியான டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி.